அந்த வெற்றி சான்றிதழை கையில் எடுத்தோமோ அடுத்த நாளே முதல் வாக்குறுதியாக அந்த பாரதி நகர் ஆராத்தூர் உள்ள விநாயகர் கோயிலே வெளிச்சம் இல்லை என்று சொன்ன உடனே அந்த கோயிலுக்கு லைட்டை உடனடியாக ஏற்பாடு செய்து கொடுத்து எங்களுடைய நிர்வாகம் முதல் வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளது. அதுக்கு எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக எங்கள் நிர்வாகத்தில் உழைத்த அத்தனை தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டோம். அடுத்த வாக்குறுதியாக நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றிருக்கும் போது கோரிக்கையாக வைத்த பாரதி நகர் 6வது தெரு முனீஸ்வரன் கோயில் அருகே உள்ள காலி இடத்தில் பலவிதமான கஞ்சா தொல்லைகள், மது பழக்கங்கள் மற்றும் திருட்டு தொல்லைகள் இருக்கு என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த இடத்திலே எங்களுடைய சொந்த பணத்தை வைத்து அந்த இடத்தில் லைட் வாங்கி மாட்டியிருக்கிறோம். அந்த இடத்துல இனிமேல் அந்த தொல்லைகள் இருக்காது அப்படின்னு தெரிவித்திருக்கிறோம். அடுத்தபடியாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த முதல் வாக்குறுதி என்னவென்றால் இந்த நகரில் போலீஸ் பூத் அமைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த போலீஸ் பூத்தை நாங்கள் நம்மளுடைய நிதி அமைச்சர் முனைவர் டாக்டர் மரியவில்சன் அவர்கள் இன்னைக்கு வர முடியல. அந்த சுதந்திர தினத்தன்று நிறைய அப்பாயின்மெண்ட் வரதாக தான் இருந்தது. எங்களுடைய டைமும் அவங்களுடைய டைமும் கொஞ்சம் டிஃபர் ஆனதுனால அவரால் இன்னைக்கு வர முடியல. இந்த வாரமே அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு ப்ரோக்ராமும் நாங்கள் நடத்த உள்ளோம். அப்போ இந்த திங்கட்கிழமை காலையில் நாங்கள் சென்று அவர்கிட்ட கேட்டுக்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் கேட்ட நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அந்த போலீஸ் பூத் உடனடியாக அங்கே அமைக்கப்படும் என்று அவருடைய பிஏவை கூப்பிட்டு சொல்லி நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாரு, உறுதியாக கொடுத்துருக்காரு. அந்த போலீஸ் பூத் அங்கே வந்துச்சுன்னா மிகப்பெரிய அங்கே நடக்கக்கூடிய அஃபென்ஸ் எல்லாமே அது தடுக்கப்படும். படிப்படியாக அந்த போதைப் பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்படும். இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். அடுத்த வாக்குறுதியாக கொடுத்த பாரதி நகர் முழுவதுமாக கண்காணிப்பு கேமரா அமைக்கிறது தான். ஆல்ரெடி கண்காணிப்பு கேமரா போட்டிருக்காங்க. ஆனால் எந்த தெருவிலையுமே சரிவர இயங்கவில்லை. அதை எல்லாத்தையுமே டே பை டே போய் அதை பார்த்து கண்காணித்து தம்பி மணிகண்டன் அவர்கள் அவருடைய டீமை வச்சு முழுவதுமாக 11வது தெரு வரையுமே அனைத்து கேமராக்களும் ஒர்க்காகி இங்கே முருகன் கோயில் மண்டபத்தில் எல்லாமே விசிபிளாக தெரியும். காவல்துறைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கேமராக்களை இயங்க வச்சிருக்கோம். எல்லாமே எங்களுடைய சொந்த பணத்தில் இதை எல்லாமே தெரிஞ்சுக்கொண்டத பெருமையாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் எங்கள் நிர்வாகத்துக்கு வந்தால் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம். அந்த ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போய் சும்மா வந்து எங்களுடைய வேலைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காதீங்க. டே பை டே இங்கே இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு இடத்துலையும் போயிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும். ஆனால் தம்பி மகேஷை பற்றி சொல்லணும், உண்மையாகவே தம்பி 24 மணி நேரமும் மக்களுக்காக பண்ணி கொடுக்குறதுனால உண்மையிலே பெருமையாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும், மகேஷ் அந்த தெருவில் வந்துட்டு இந்த சாக்கடை வச்சது இல்லைப்பா, மகேஷ் இந்த தெருவில் தண்ணி வரலப்பா, மகேஷ் இந்த தெருவில் கரண்ட் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னால் உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் மகேஷ் கூட இருந்து நம்ம தம்பி அசாரம் தான். ஏன்னா நான் 2 பேரும் தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். 2 பேருமே கால் பண்ணி சொன்ன உடனே அடுத்த 5-10 நிமிஷத்துலேயே அவங்க அந்த அதிகாரிகளை வர வச்சு உண்மையிலேயே அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த தம்பிங்க 2 பேருக்குமே இந்த நேரத்தில் இங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்கே இருக்குன்னு எங்கள் முன்னாடி தான் இருக்காங்க. பலத்த கைத்தறி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே நம்ம நகரிக்காக 24/7 உழைச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்களோட சேர்த்து எல்லாருமே தான் உழைக்கிறாங்க. இருந்தாலும் பர்டிகுலராக அவங்க வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சு உண்மையிலே உழைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் என் கூட சேர்ந்து உழைத்து, அதாவது 2ஆம் தேதி எலெக்ஷன்னா 15 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்று முதல் இன்று வரை எங்களோடு தோளோடு தோல் சேர்ந்த எங்கள் தோழர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் பலத்தை கைத்தட்டோடு. ஏன்னா நான் காலையில் 7 மணிக்கு நானோ யாரோ மகேஷோ எல்லாருக்கும் மெசேஜ் 7 மணிக்கு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 7 மணிக்கு
அந்த 4வது முனையில நின்று டீ சாப்பிட்டு இருப்பாங்க. எப்போ வருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்து நின்று கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி தெரு தெருவாக போய் ஓட்டு கேட்டு மக்களை சந்தித்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி மட்டும்தான் ஓட்டு கேட்டோம். உண்மையா ஓட்டு கேட்டோம். மற்றவங்க போன நிர்வாகத்தை குறை சொல்லியோ வரப்போற நிர்வாகத்தை குறை சொல்லியோ நாங்க ஓட்டு கேட்கல. உண்மையா நாங்க செய்ய போற நல்லதை மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்டதால் மட்டும்தான் இன்னைக்கு மிகப்பெரிய இமாலய வெற்றியாக 216 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி இருக்கோம். சும்மா இல்லை, எந்த ஒரு நிர்வாகமே தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க 40 ஓட்டு 50 ஓட்டு தான் வாங்கி அதிகபட்சமாக வின் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக இந்த 2026ஆம் ஆண்டு நடந்த சங்க தேர்தலில் 216 ஓட்டு வித்தியாசத்தில் எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் கோயில் பணத்தில் ₹1 கூட எங்க சொந்த பணத்துக்காக நாங்கள் தொடவே மாட்டோம். கோயில் பணம் கோயிலுக்காகவும் மக்களுக்காகவும் மட்டுமே செய்யப்படும் என்றதில் இந்த நேரத்தில் உறுதியளித்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து பழைய நிர்வாகத்துக்கும் முறைப்படி அழைப்புதல் கொடுத்தோம். தேர்தலில் போட்டியிட்ட மற்ற அணியினருக்கும் முறையான அழைப்புதல் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னோம். அவங்க ஏன் வரலன்னு தெரியல. வந்திருந்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம்.